ஹாய் கைஸ். பெர்சன்டேஜில் நம்ம இருக்கிற எல்லா டைப் சம்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டைப் 9 பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார்ம்லாம் சொல்லிட்டு இருப்பேன். அதாவது இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்ஸ் அதுதான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன கான்செப்ட் சொல்லியிருப்பேன். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள். நம்மளே யோசிச்சாலே நம்ம அதை போட்டுடலாம். ஓகேங்களா? அதை பேஸ் பண்ணியிருக்க ஒரு 5 சம்மை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். சரிங்களா? If an employee income is 72,000, the amount he spent is 40% higher than his savings. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது சேவ் 100 பண்ணுறான்னா 140 செலவு பண்ணுறான்னு அர்த்தம். ஓகேங்களா? சேவ் 100 பண்ணுறான்னா 140 செலவு பண்ணுறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதை என்ன பண்ணலாம்? 40% எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறான்னு அர்த்தம். அப்போ ப்ளஸ் 40%. அப்போ 40/100 ஏலாமா? அப்போ 2/5 அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே இருக்கிறது தான் சேவிங்ஸ். அப்போ சேவிங்ஸை விட 2 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கான் அர்த்தம். அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ? 5. அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 7. ஆல்ரெடி நமக்கு தெரியும் இன்கம்னா என்னது. இது ரெண்டுத்தையும் கூட்டினா தானே இன்கம்மு. இன்கம்னா என்னது? சேவிங்ஸ் ப்ளஸ்ஸு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ அவன் இன்கம் எவ்வளோ? 72,000. அப்போ இந்த 12 தான் வந்து 72,000. கொஷின் என்ன கேட்குறாங்க? சேவிங் கேட்குறாங்க. அப்போ சேவிங் என்னது? 5 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி போட்டால் முடிச்சிடலாம். ஓகேங்களா? 1 12 is 12, 6 டைமு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 6 5 ஆர் 30,000. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? செகண்ட் சம் பார்ப்போம். டோட்டல் சேவிங்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் 40% ஆஃப் தேர் டோட்டல் இன்கம்மா. அப்போ எக்ஸ் வந்து 100 ரூபா சம்பாதிக்கிறான், ஒய் 100 ரூபா சம்பாதிக்கிறான். அப்போ 200 ரூபா சம்பாதிக்கிறாங்க வச்சுங்களா. அதில் 40% அவங்க சேவ் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ? 40% அப்படின்னா 80 ரூபா சேவ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவரேஜ் எக்ஸ்பெண்டிச்சர் 21,000. அப்போ ஆவரேஜ் ரெண்டு பேருக்கு ஆவரேஜ் 21,000 அப்படின்னா என்னது? இப்போ டோட்டல் எவ்வளோ வந்திருக்கும்? இன்டூ 2 போட்டணும். அப்போ 42,000. ஓகேங்களா? அப்போ எக்ஸு ஒய் இவன் ஒரு 20,000 கூட செலவு பண்ணியிருப்பான். இவன் என்ன பண்ணுவான்? 22,000 கூட செலவு பண்ணியிருப்பான். இப்போ இதுக்கு ஆவரேஜ் எடுக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போடணும். அப்போ 2 போட்டால் 21,000 வருதா? அந்த மாதிரி தான். அது நமக்கு தெரியாது. எக்ஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், ஒய் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஆவரேஜ் 21,000ன்ட்டாங்க. அப்போ 2 பேருக்கு ஆவரேஜ் 21,000னா டோட்டல் கண்டுபிடிக்கணும். எத்தனை பேரோ அதை மல்டிபிள் பண்ணிடணும். இப்போ இங்கே எக்ஸ் ஒய் 2 பேர் தானே சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் என்னது? இன்டூ 2 பண்ணிடணும். அப்போ இவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? 42,000. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 40% வந்து அவங்க சேவ் பண்ணுறாங்க. அப்போ 40%, 100% சேலரி 40% சேவ் பண்ணால் அப்போ இது தானே அந்த 60 பேலன்ஸ் 60%-ஆக இருக்கும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? டோட்டல் சேலரி கேட்குறாங்க. அப்போ சேலரினா அது 40% சேவிங்கு, 60% எக்ஸ்பெண்டிச்சர்னா அப்போ ரெண்டுத்தையும் கூட்டினா தானே இன்கம்மு. அப்போ 100% எவ்வளோ? இது போட்ட ஆன்சர். ஓகேங்களா? இது 160 60 0 கேன்சல் ஆகிடும். 7 டைம்ஸு 700 வருமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 70,000. பார்த்தீங்களா? சிம்பிள் கான்செப்ட். எக்ஸ் ஈக்குவல் டு 70,000. நெக்ஸ்ட் சம். ரமேஷ் சேவ்ஸ் 26 2/3%. அப்போ மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் மந்த்லி சேலரி வென் இஸ், அதாவது சேவிங்ஸ். இது என்னது? சேவிங். When his expenses are increased by 20%, he is able to save 4,080 per month. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் நம்ம நார்மல் ஃப்ராக்ஷனை மாற்றிடலாம். அப்போ 26 × 3 எத்தனை? 52, 58, 78. 78 + 2 80. அப்போ 80% என்ன? 300 இருக்குமா? 300. அப்போ 0க்கு 0 கேன்சல். 4 2s are 8. இது வந்து 15. அப்போ என்னது? 4/15. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4/15 அவன் சேலரியில் 4/15 சேவ் பண்ணுறான் அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? கீழே இருக்கிறது தான் டோட்டல். என்னது? அதான் அவன் தான் இன்கம். மேலே இருக்கிறது சேவிங். அப்போ இன்கம் வந்து 15, சேவிங் 4 அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ? இன்கம் மைனஸ் சேவிங். அவ்வளோ தான். ஃபார்முலா தெரியுங்கள? இன்கம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங்கா. அப்போ நமக்கு வந்து எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா எஸ் அங்கே வந்துடுமா? அப்படின்னா அது 11. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்க? இப்போ நம்ம வந்து இன்கம் கண்டுபிடிச்சிட்டோம், சேவிங் கண்டுபிடிச்சோம், எக்ஸ்பெண்டிச்சர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இஸ் எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ்டு பை 20%. இப்போ என்ன? அது எக்ஸ்பென்ஸ் வந்து 20% இன்க்ரீஸ் ஆகுதான். இப்போ 15 4 11
11லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்ணால் கொஞ்சம் நீங்களே யோசிங்களா, அது கொஞ்சம் கஷ்டம் தானே, கரெக்டா? ஏன்னா உங்களுக்கு பாயிண்டில் வரும், நீங்களே போட்டு பாருங்களா, 11 இன்ட்டு 20% இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 11 தான் 100, 100லேருந்து ஒரு 20% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன ஆகும், 6/5 அப்படின்னு ஆகும். அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 1 5 is 5, 2 5s are 10, 0.2. அப்போ மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 13.2. இந்தமாரி பாயிண்ட் வருதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம் வச்சுங்களேன், இது அப்படியே ரவுண்டாக 100க்கு வச்சுக்கலாம். அப்போ நான் 150, 40, 110 இப்படி கூட போடலாம். இல்லை அப்படின்னா இப்படியும் போடலாம். ஏன்னா உங்களுக்கு 13.2 பாயிண்டில் வருது, கொஞ்சம் கடுப்பு. ஆனால் அதில் வந்து பெட்டராக நீங்கள் போடலாம். இப்போ பாருங்கள், நான் சும்மா சொல்கிறேன் பாருங்களா, 150ன்னு வச்சுக்கிறேன், இவனா 40, இங்கே 110, எல்லாத்துலேயும் 10 ஆகிட்டேன். இப்போ ரேஷியோவில் வச்சோம் அப்படின்னா கேன்சல் பண்ணால் 15, 4, 11 தானே வரப்போகுது. ஓகே, இப்போ இந்த 110லேருந்து 20%னா ஈஸி தானே, 6/5. அப்போ 50, 22. அப்போ 22 × 6 அது 132 ஆகிடும், கரெக்டாக? அப்போ 132 ஆகியிருக்கும். அப்போ இப்போ எப்படி இருக்கும், இன்கம்மு, சேவிங்கு, எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் எவ்வளோ, 150, சேவிங் எவ்வளோ, 40, எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, 132 ஆயிரம், கரெக்டாக? ஆனால் கொஷின் நல்லா கவனிச்சிங்களா, கொஷினில் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு ஒரு எந்த இதுவும் சொல்லலை. ஓகே, அவன் என்ன பண்ணுறான், எக்ஸ்பென்சஸை வந்து 20% இன்க்ரீஸ் பண்ணுறான், அதனால் சேவிங்கு 4080 ரூபா ஆகுது. அப்படின்னா இதை கூட்டி பார்த்தோம் அப்படின்னா 172 வருது, இன்கம்க்கு ஈக்குவலாக இல்லையே. அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் வந்து எவ்வளோ ஏறி இருக்கான், 110லேருந்து 132 ஏறி இருக்கான், கரெக்டாக? எத்தனை ஏறி இருக்கான், 22 ஏறி இருக்கான். அப்படின்னா என்னது, சேவிங்கில் 22 கம்மி பண்ணணும்னு அர்த்தம். அப்போ சேவிங்கில் -22 போட்டோம்னா 18 ஆயிருக்கும். ஓகே, அப்போ 150, சேவிங் 18, இவன் 132. இப்போ இந்த சேவிங்கையும் எக்ஸ்பெண்டிச்சர் கூட்டினா 150 வருதுங்களா, புரியுதுங்களா? ஏன்னா இன்கம் இன்க்ரீஸ்னு சொல்லவே கிடையாது, எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும்தான் அதிகப்படுத்துகிறான். அதனால் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தினா நான் பேலன்ஸ் சேவிங் தானே கம்மி பண்ண முடியும். இப்போ அவன் 100 சம்பாதிக்கிறான், 60 செலவு பண்ணுறான், 40 சேர்க்குறான். இப்போ என்ன பண்ணுறான், 100 தான் சம்பாதிக்கிறான், 80 செலவு பண்ணுறான். அப்படின்னா 20 தானே சேர்க்க முடியும். சிம்பிள் கான்செப்ட், ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணுமா. இப்போ கடைசியாக என்ன கொடுத்துறாங்க, 4080. அப்போ நமக்கு பேலன்ஸ் கடைசியாக என்ன, 18 தானே சேவிங் இருந்து. அப்போ அந்த 18 தான் 4080. அப்போ சேலரி எவ்வளோ, 150, கரெக்டாக? அப்போ 150 எவ்வளோ, எதையும் கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகே, 4 8, இது வந்து அடி தான் பார்ப்போமா. இது வந்து 6 3s are 18, 5 3s are 15, 0. ஓகே, 6 டேபிள் அடியும் இது. 1 6 is 6, 6 6 are 36, 8 6 are 48, 0. ஓகேவா, 2 0 போட்டுக்கலாம். 68 வந்து இது 320, 320, 30, சாரி 340, 34,000. ஓகேங்களா, அது எப்படி நான் அடித்தேன் அப்படின்னா 680 இருந்துச்சுங்களா, 5ன்னு இருந்துச்சுங்களா. இதை நான் எப்படி கேன்சல் பண்ணேன்னா ஒன்றும் கிடையாது, 5ன்னா என்ன அர்த்தம், 10/2 தானே அர்த்தம். அப்படின்னா என்னது, மேலே ஒரு 10/2 தானே 5. அப்போ 680 × 10/2ன்னு எழுதலாமா. அப்போ 2 கேன்சல் பண்ணால் 340, அப்போ 3400 இப்படி போடணும். ஓகேங்களா, இது எல்லாமே ஷார்ட்கட்டில் நாங்கள் தெளிவாக சொல்லியிருப்போம், அந்த வீடியோ பாருங்கள். அந்த ஷார்ட்கட் எப்படி போடுறதுக்கான லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், அதை தயவு செஞ்சு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களால் ஃபாஸ்ட்டாக போட முடியும். நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். The monthly income of a person is 13,500 and his monthly expenditure is, இது வந்து இன்கம், எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ, 9,000. how much save monthly பர்சன்டேஜில் கேட்குறாங்க. அப்போ இது மைனஸ் பண்ணுறேங்க, எவ்வளோ, 4,500 தான் சேவிங்ஸ். ஓகேங்களா, சேவிங்ஸு இப்போ நம்ம வந்து எது கூட கம்பேர் பண்ண போகிறோம், இன்கம் கூட. அப்போ இன்கம் எவ்வளோ, 13,500. எதை கம்பேர் பண்ண போகிறோம், 4,500 × 100. இதெல்லாம் பேசிக்லி நம்ம எடுத்தாச்சு, 0க்கு 0 கேன்சல், கரெக்டாக? 15 டேபிளில் கண்டிப்பாக அடியும், 315. இது வந்து 915, 1 டைம் 3 டைமு. அப்போ இதை அடித்தோம் அப்படின்னா 33.33% எங்கே இருக்குது, அப்ராக்சிமேட்டாக சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சுரேஷ் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் சேவிங்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 3:1. எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் என்ன ரேஷியோ, 3:1. அப்போ இன்கம் எவ்வளோ, 3 + 1 எவ்வளோ, 4. ஓகேங்களா,
இப்போ இஸ் இன்கம் இன்க்ரீசஸ் பை 25%. அப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி சின்ன நம்பராக இருந்தால் 100 வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை பாயிண்ட்டாக வரும், உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன பண்ணிடலாம், 300 ஆக்கிக்கலாம், இது 100 ஆக்கிக்கலாம், 400 ஆக்கிக்கலாம். எப்படியோ நம்ம கேன்சல் பண்ணால் 3:1:4 ரேஷியோ தான் வரப்போகுது. ஓகேவா? இப்போ இஸ் இன்கம் இன்க்ரீசஸ் பை 20%. அப்போ இது இதான் 100, 100லேருந்து 25 ஆயிடுச்சு. அப்போ என்ன, அது 125 ஆயிருக்கும் கரெக்டாக. அப்போ 125 பை 100 வந்துருக்குமா? அப்போ 5/4. அப்போ 400 × 5/4. இப்போ 25% ஏறிச்சு அப்படின்னா எவ்வளோ ஏறி இருக்கு? 500 ஆயிருக்கு. இது வந்து ஓல்டு, இப்போ வந்து நியூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன கொடுத்துருக்காங்க, இஸ் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் பை 20%. அப்போ சேவிங் என்னது? இதுலேருந்து. அப்போ 100லேருந்து எவ்வளோ இருக்குது? 120. சிம்பிளாக போட்டுடலாம், ஈஸி. அதுக்கப்புறம் தென் பை ஹவு மச் பர்சன்டேஜ் டஸ் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ். ஓகேவா? அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ 500 மைனஸ் 120 போட்டோம் அப்படின்னா எக்ஸ்பெண்டிச்சர் கிடச்சிட போகிறோம். அப்போ 400 380 ரூபா தான் எக்ஸ்பெண்டிச்சர். கரெக்டாக? எதுலேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 300லேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 80. அப்போ 80 / 300 × 100. கரெக்டாக? 0க்கு 0 கேன்சலு. 80/3 அடிக்கணும். 80/3 அடித்தோம் அப்படின்னா 25 டைம்ஸ் வந்து நீங்களே யோசிங்க. 26 டைம்ஸ் வந்து 78. கரெக்டாக? அப்படின்னா அது 26.67%. 26 டைம்ஸ் வந்து 78. அப்படின்னா அது 26.67%. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இன்றைக்கி வந்து இந்த எக்ஸ்பெண்டிச்சர் டாபிக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டாப்பிக்கில் வந்து நம்ம பாஸ் ஆர் ஃபெயில் அதை வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா?